அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் மீது சிவக்குமார் என்பவர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்து தற்போது அதில் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டுவை சேர்ந்த சக்தி என்பவருக்கு எதிராக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிச்சிருந்தாருங்க. இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சக்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு நீதிபதி PV வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி அந்த உத்தரவுப்படி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து ஜூன் 4ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விசாரணை அதிகாரியான சங்கராபுரம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஜூன் 3ஆம் தேதி மின்னணு முறையில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நாளில் நீதிமன்ற நடவடிக்கையில் தப்பிப்பதற்காக அவசரமாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முழுமையாக விசாரணை நடந்ததா என சந்தேகிப்பதாகவும் நீதிபதி வேல்முருகன் சந்தேகம் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி ஏன் செயல்படவில்லை என்ற விளக்கம் அளிக்காததால சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகம் முருகன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க DGPக்கு உத்தரவிட்ட நீதிபதி உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட SPக்கு உத்தரவிட்டு தற்போது அந்த வழக்குக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.